ஹாய், ஐ ஆம் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேன்சர் பார்த்தீங்கன்னா, பிளாடர் கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாடர் கேன்சர் பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய சம்மந்தமே இல்லாத கேள்விகள் நிறையா நம்ம சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான ஒரு இது நான் சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டா பிளாடர் மேலே ப்ரெஷர் இருக்குமா, அதனால் கேன்சர் வருமானு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் படித்ததே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பிளாடரில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் பிளாடர் கேன்சருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான டவுட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அடிக்கடி யூரின் போனால் அது பிளாடர் கேன்சர் அறிகுறியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது பற்றின எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளாடர் கேன்சர்னால் என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கான பதிலுக்கு நம்ம போகலாம். Audio Jungle. இந்த பிளாடர் கேன்சரை ஓபியில் பார்க்கும்போது லேடிஸ்க்கு வர்றதே கிடையாது, ஜென்ஸுக்கு மட்டும்தான் வருது. இது என்ன காரணமாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். யார் நம்ம ஊரில் இப்போ நிறையா ஸ்மோக்கிங் பண்ணுறா? நம்ம கேமராமேன் சொல்கிறாரு, இல்லைங்க சார் லேடிஸும் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாப்புல. கவலைப்படாதீங்க, ஸ்மோக் பண்ணால் இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம அந்த கேன்சர் வரும், பயப்படவே வேணாம். ஸோ ஸ்மோக்கிங் இஸ் த நம்பர் 1 ரீசன் ஃபார் பிளாடர் கேன்சர். எப்படி டாக்டர் நீங்கள் இருக்கிற போக லங்ஸுக்கு போகுது, அது எப்படி பிளாடரில் போய் பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லங்ஸுக்கு போனது பிளட்டில் கலந்து பிரெயினுக்கு போகிறதுனால தான் அந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டட் ஹை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாடி விட்டு வெளியில் போகும்ல, இது வழியாக போகும், கிட்னி வழியாக போகும். கிட்னி வழியாக போய் அந்த யூரின் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எது? நம்ம பிளாடர் தானே. இந்த பிளாடரில் இப்போ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கப்புறம் தானே யூரினாக வெளியில் போகுது. இந்த ரிப்பீட்டட் எக்ஸ்போசர் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த பிளாடர் கேன்சர் வருது. ஸோ வாட் யூ டேக் இன் ஸ்மோக்கிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளாடர் கேன்சர் பிகாஸ் தட் கோஸ் அவுட் பை அ யூரின். இதுதான் ரீசன். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா, அடிக்கடி யூரின் போனால் பிளாடர் கேன்சர் சம்மந்தமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா யூரின் டிஸ்டர்பன்ஸும் கேன்சர் சம்மந்தப்பட்டது கிடையாது. நிறையா சமயங்களில் நிறைய ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதுதான் மெஜாரிட்டி ரீசன். பிளாடர் கேன்சருக்கு இதெல்லாம் ரிலேட்டட் கிடையாது. எக்ஸப்ட் ஒன் சிம்டம், ஒரு முக்கியமான சிம்டம். அது வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக கேன்சரான்றதை யோசிக்கணும். என்ன அப்படின்னா, யூரினில் பிளட்டு கலந்து போகிறது. ஸோ மோஷனில் பிளட்டு கலந்து போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது கேன்சர் சம்மந்தப்படாது, கேன்சர் சம்மந்தப்படாது பலது இருக்கும். ஆனால் யூரினில் பிளட்டு போனால் ஒரு எபிசோட் பிளட்டு பார்த்தாலும் நீங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. இட் கேன் பி ரிலேட்டட் டு பிளாடர் கேன்சராக இருக்கலாம், இல்லை கிட்னி கேன்சராக இருக்கலாம். உடனடியாக போய் உங்கள் யூரோலஜிஸ்ட்டை பார்த்துருங்க. சரி டாக்டர், பிளாடர் கேன்சர் வந்தவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுல என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று பிளாடர் கேன்சர் வர்றதே வயசானவங்கள தான் வரும். ஸோ வயசானவங்கன்னா நான் மீன் பண்ணுறது ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த கேன்சரே வருது. அப்போ அந்த கேன்சர் வந்தவங்கள ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சர்ஜரி பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும், இவ்வளோ பெரிய சர்ஜரியாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தா ஒரு சுகர் இருக்கும், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பார். சர்ஜிக்கலாக ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ கேன்சருக்கு பொருந்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு பேஷண்ட்டுக்கு பொருந்தாது. இது ஒரு சேலஞ்சு 1. 2வது, சர்ஜரி தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபு எப்படி இருக்கும்? இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? இது ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன சேலஞ்சுன்றதை நம்ம டீட்டெயில்டாக அடுத்து பார்ப்போம். ஸோ பிளாடர் கேன்சர் வந்தவங்களுக்கு வெளியில் பரவியிருக்கான்றதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்றோம். நிறைய சமயங்களில் இது யூரினல் பிளட் வரதுனால பேஷண்ட் வராங்கன்றதுனால பெரும்பாலான சமயம் அந்த இடத்துல மட்டும்தான் இந்த கேன்சர் இருக்கும், வெளியில் எங்கேயும் பரவாது. ஸோ இப்போ பிளட்டு வந்துருச்சுனாலே அது 100% கேன்சர் தானா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பிளாடர் கேன்சர் ஒரு யூனிக்கான விஷயம். இதில் 2 பகுதியாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று பரவக்கூடிய கேன்சர், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உறுப்புக்கு பரவும், அந்த மாதிரி ஒரு கேன்சர் இருக்குது. இதே பிளாடரில் லோ கிரேட் டியூமர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது நான் இன்வேசிவ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எந்த உறுப்புலையும் இப்படி ஒரு என்டிட்டி கிடையாது, பிளாடரில் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டோஸ்கோபி போட்டு, அதாவது யூரின் போகிற பாதை வழியாக ஒரு டியூப் போட்டு உள்ளே பிளாடரில் போனோம்னா அங்கங்கே டியூமர் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டியூமர் இருந்தாலே கேன்சர்ன்றது தான் மற்ற உறுப்புகளில் நம்ம நினச்சிக்கிறது. ஆனால் பிளாடரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டியை அந்த கட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நம்ம விட்டாச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டுக்கு பல மாதங்கள் வருஷங்கள் பரவாமல் இருக்கும். ஸோ இப்படி ஒரு டைப் ஆஃப் டியூமர் பிளாடரில் இருக்குது. அதை நான் இன்வேசிவ் கேன்சர்னு சொல்லுவோம். இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு ரேடியேஷன் தேவையில்லை, கீமோதெரப்பி தேவையில்லை. தேவைப்படால் அப்பப்போ அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தால் போகிறோம். இது ஒரு யூனிக்கான விஷயம் பிளாடர் கேன்சரில். அதை நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த இன்வேசிவ் கேன்சரை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த இன்வேசிவ் கேன்சர் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி பரவிடுச்சான்றதை ஸ்கேன் பண்ணி பார்த்துறோம். உங்கள் நல்ல நேரம் அது பரவலை,
சின்ன சைஸில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ தான் சிக்கலே ஆரம்பிக்கும். இப்போ இந்த பேஷண்ட்டை யார் பார்த்துருப்பா? ஒரு யூராலஜி டாக்டர் பார்த்துருப்பாங்க. டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உட்காந்து பேசுவாங்க. மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. உங்கள் கேன்சர் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆரம்ப கட்ட கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம வீடியோஸில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்? சர்ஜரி. அப்போ சர்ஜரினா கட்டியை மட்டும் எடுப்பீங்களா டாக்டர்? இல்லை கட்டி இருக்கிற பிளாடரையே சேர்த்து எடுத்துருவீங்களான்றது அடுத்த கேள்வி வரும். ஸோ பெரும்பாலான சமயங்களில் கேன்சர், இன்வேசிவ் கேன்சர்னு வந்துட்டால் ஃபுல் பிளாடரை தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ ஃபுல் பிளாடரை ரிமூவ் பண்ணிவிட்டா அந்த யூரின் டியூப் எங்கே போய் வைப்பீங்க அப்படின்றது தான் அடுத்த பேஷண்ட்டுக்கு வர்ற பயம். ஸோ அதில் என்ன ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படின்னா, இப்போ 2 கிட்னிலேருந்து டியூப் வருது. அந்த டியூப்லேருந்து யூரின் கண்டினியூஸாக கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது பிளாடரில் ஸ்டோர் ஆகும். ஒரு சைஸ் குவான்டிட்டி அது வந்ததுக்கப்புறமா அந்த பிளாடர் எம்டி பண்ணுற சென்சேஷன் வரும். பிளாடரை எம்டி பண்ணுறோம். இப்போ இந்த பையையே நம்ம எடுத்தாச்சு. அப்போ கண்டினியூஸாக வர யூரின் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மிமிக் பண்ணுறதுக்காக, அந்த பிளாடரை மிமிக் பண்ணுறதுக்காக இன்னொரு பை மாதிரி டிசைன் பண்ணி, உள்ளே இருக்கிற குடலையே ஒரு சின்ன பார்ட் எடுத்து, அது ஒரு பை மாதிரி டிசைன் பண்ணி, அதை பிளாடரா ஒரு நியோ பிளாடரா ஆக்கிடுவாங்க. ஆக்கி அதை உள்ளே வச்சுருப்பாங்க. அதில் கலெக்ட் ஆகும். அப்பப்போ நம்ம யூரின் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்னும் சில பேருக்கு அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னலாகவே ஒரு பேக் வச்சுருவாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம குடல் கேன்சரில் பார்த்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த மோஷன் கலெக்ட் ஆகிற ஒரு பேக் வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த 2 டியூபையும் கனெக்ட் பண்ணி ஒரு வெளியில் ஒரு பேக் மாதிரி வச்சுருவாங்க. அந்த பேக்கை அப்பப்போ எம்டி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை சொன்னோடனேயே ஒரு 70 வயசு உள்ள ஆளுக்கு, அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஃபேமிலிலாம் செட்டில் பண்ணிவிட்டு, அவர் என்ன நினச்சிருப்பாரு, நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைப்பார். இந்த டயத்தில் போய் எனக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா, எனக்கு இது வேணுமா அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஹெசிடேஷன் பேஷண்ட்கிட்டே இருக்கும். பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கிட்டேயும் இருக்கும். அட்டெண்டர்ஸ் கூட கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. ஆனால் பேஷண்ட் அதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவார். அந்த மாதிரி சமயங்களில் யூராலஜிஸ்ட் தான் பேசி உங்களை க்யூர் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இதுதான்றதை அவங்களுக்கு புரிய வச்சு சர்ஜரிக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. புத்திசாலித்தனமான பேஷண்ட்ஸு சர்ஜரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. க்யூர் ஆகி பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க. சில சமயங்கள் அவங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கும். இல்லை டாக்டர், நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன், நான் எப்படி இந்த பையை வச்சுட்டு எனக்கு இது ரொம்ப பெரிய தலைவலி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாடரை ரிமூவ் பண்ணாமல், பிளாடர் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த கேன்சரை மட்டும் கரைக்கிறதுக்கு நம்ம ஃபெமிலியரான வேறு சோல்ஜர் யார் இருக்கா, ரேடியேஷன் கொடுப்போம், கீமோ கொடுப்போம். அந்த கேன்சரை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த பிளாடரை ரிசர்வ் பண்ணிடுவோம். அப்போ இது இருக்கும்போது எதுக்கு டாக்டர் நீங்கள் சர்ஜரி ஆஃபர் பண்ணுறீங்க, ரேடியேஷன் தான் இருக்கே, அதை மட்டுமே வச்சு நீங்கள் க்யூர் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியேஷன் கீமோவை விட சர்ஜரி ஒரு 5% பெட்டர் ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் கேன்சரை கையோட ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறீங்க இல்லையா, அந்த கேன்சரை வச்சுக்கிட்டு எக்ஸ்ரே கொடுத்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணாமல் யூ ஆர் ஃபிசிக்கலி ரிமூவிங். அது ஆப்வியஸாக இதை விட ஒரு தியரிட்டிக்கலாக பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ அது வந்து ஆஃபர் பண்ண வேண்டியது கட்டாயம். பேஷண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தால் அந்த சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும்.